இன்று ஈரோடு மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் மூலப்பாளையம் ஏஎம் திருமண மகாலில் இன்று நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த முகாமில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு வசதி மையம், தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம், சாப்கோ, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, தொழிலாளர் நலத்துறை, வருவாய், ஆதார் மற்றும் டிஜிட்டல் சேவைகள், அதுபோக தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேலை எல்லாமே போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு நாளையில டெண்டர் கால்ஃபர் ஆயிரும். கடந்த காலங்களை விட இப்ப முன்னாடியே நாங்க கொடுத்துருக்குறோம். அதனால எந்த இடையூறும் இல்லை. எல்லா நெசவாளர்களும் அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அது தேவையான அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அவங்க ஆய்வு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. வெகு சீக்கிரம் அதுக்கு உரிய முடிவை அறிவிப்பாங்க. அதை வந்து இப்பதான் என்னன்னு ஆய்வு கூட்டம் நடத்தி இருக்கிறோம். எங்கெங்க இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல ஒரு 4 வருஷத்து ஸ்டாக், 5 வருஷத்து ஸ்டாக் எவ்வளவு இருக்குங்கிறத கணக்கீடும் பணி நடந்துட்டு இருக்குது. அது வந்ததுக்கு பிறகு அது எந்த வகையில மக்களுக்கு இலவசமா கொடுக்கறதுங்கிறத அரசு முடிவு. நிச்சயம் அவங்க வந்து வழக்கு தொடுத்து இருக்கிறாங்க. அது சம்பந்தமா முறையா அதிகாரிகள்கிட்ட அவங்களை கூப்பிட்டு சுமூக பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி இருக்கிறோம். அதை சோலார் பஸ் ஸ்டாண்டை வந்து மேம்படுத்தணுங்கிறது தான் அரசோட நோக்கம். ஏன்னா மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட அந்த பேருந்து நிலையம் நிச்சயம் அதை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழிவகை அந்த பகுதியில் செய்யணுமோ நிச்சயம் அதெல்லாம் கட்டாயம் செஞ்சிருவோம். நன்றி.